இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஓகேவா. ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் என்னது sin பவர் 3 இன்ட்டு sin cube 2t. ஸோ இதோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் சரியா. ஸோ இதுக்கு முன்னாடி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த ட்ரிக்னோமெட்ரி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைன் கியூப் 2tயை வந்து ஆல்டர் பண்ணி எழுதுவோம், மாடிஃபை பண்ணிக்கலாம். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ட்ரிக்னோமெட்ரி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இதை ஆல்டர் பண்ண போகிறோம். எப்படி ஆல்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனு 3 இன்ட்டு ஏ அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து 3 sin a minus 4 sin cube a அப்படின்னு எழுதிக்கலாம் சரியா. 3 sin a 4 sin cube எழுதி. ஸோ இப்போ நம்மளுக்கு பவர் 3ல் இருக்கிறது தான் வேணும் இல்லையா. ஸோ பேசிக்காக இந்த டேர்ம் தான் வேணும். ஸோ அதை வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம இப்போ எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம் அது? ஸோ அப்போது சைன் பவர் 3 இன்ட்டு 2tன்னு இருந்துச்சுன்னா அது எப்படி எழுத போகிறேன்னு பாருங்கள் இப்போது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா சைன் பவர் 3aன்னு எழுதிட்டு இஸ் ஈக்குவல் டு மற்ற டேர்ம்ஸ்லாம் ஒவ்வொரு சைடுக்கு கொண்டு வர போகிறேன். என்னது? ஸோ 3 sin a ரைட், இது அந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஓகே sin 3a டிவைடட் பை 4 அப்படின்னு வந்துடும் கரெக்டாக. இதை நான் மாற்றி எழுதியிருக்கேன், அதனால் நம்மளுக்கு இப்படி மாறிடுச்சு இப்போது சரியா. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துக்கிற சைன் பவர் 3 2tயை நம்ம இப்போது மாடிஃபை பண்ணி எழுதணும். சைன் பவர் 3 இன்ட்டு 2tயை இந்த ரிலேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணி எழுதணும். எப்படி அப்ளை பண்ணுவீங்க? எங்கெங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்கெல்லாம் 2tன்னு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம் ஓகேவா. அதுக்கு அடுத்தது கிடைக்கிற ரிலேஷனை எடுத்துகிட்டு போயிட்டு லேப்லாஸ் அப்ளை பண்ணி சால்வ் பண்ண போகிறோம், அவ்வளோதான் சரியா. ஸோ அடுத்தது 3 டைம்ஸ் சைன் ஏங்கிற இடத்துல 2t போட்டுக்கிறோம் மைனஸ் சைன் 3 ஏங்கிற இடத்துல 2t போட்டுக்கிறோம் டிவைடட் பை 4. இப்போ தான் நம்மளுக்கு சைன் கியூப் 2tயோட வேல்யூஸ். இதை நம்ம இப்போது லேப்லாஸ் அப்ளை பண்ணுவோம். இது மேலே லேப்லாஸ் அப்ளை பண்ணோன்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் 3 2t இஸ் ஈக்குவல் டு இந்த 1/4 நான் காமனாக வச்சுக்கிறேன் ஓகே, இல்லைனா அப்படியே கூட வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறேன், 3 இருக்குது. ஸோ 3யும் நம்ம வச்சுக்கலாம் அப்படியே சரியா. 3 லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் 2t. அடுத்தது மைனஸ் 1/4 ஓகேவா. 1/4 எழுதிட்டு என்ன பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து 16 வரும் இல்லையா. சைன் 60 லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் 16 இருக்கும் சரியா. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இப்போ இருக்கிற லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இப்போ இது மாதிரி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணதும் நம்மளுக்கு இந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ இப்போ இதை ஃபர்தராக நம்ம சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம் சரியா. ஸோ எப்படி சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோன்னு பாருங்கள். 3/4 ஓகேவா. ஸோ லேப்லாஸ் இது எப்படி இருக்குன்னா சைன் 80ங்கிற மாதிரி இருக்குது. சைன் 80ங்கிற மாதிரி இருக்குது. சைன் 80 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a/s² + a² வரும். அப்போ ஏங்கிறது இந்த இடத்துல 2/s² + 2² வருது சரியா. அடுத்தது மைனஸ்
அடுத்தது மைனஸ் ஓகேவா 1/4 இருக்குது, சைன் 6t இருக்குது இங்கே ரைட். அப்போ ஏடின்னு வரும்போது எஸ் ஸ்கொயர் பதிலாக சாரி ஏ ஸ்கொயர் ஏன்னா 6 ஸ்கொயர் எக்ஸ் 6 டிவைடட் பைன்னு வரும், ஏ பைன்னு வரும், ஏ இல்லையா. ஸோ ஏ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், அப்போது 6 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர். இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கிற ரிலேஷன் இப்போது, சரியா. ஸோ இதை வந்து நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது 2 இது 2, அப்போது ஸோ 3/2 ஓகே 1/s ஸ்கொயர் ப்ளஸ் 4 இருக்குது. இது வந்து ஒரு சைடு மைனஸ், ஸோ இங்கே வந்து 2, இது வந்து 3, அப்போது 3/2 1/s ஸ்கொயர் ப்ளஸ் 36 இல்லையா. ஸோ 36ன்னு எழுதிக்கலாம், 36. இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, அதாவது இங்கே வந்து இது சரியா. ஸோ இது வந்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்கொயர். ஸோ இப்போது ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 3/2 அப்படிங்கிறது காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியில் எடுத்துக்கிட்டு மற்றதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா, சரியா. தட் வில் பி ஈஸி ஐ திங்க். ஸோ 3/2 இப்போ இதில் எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ் பவர் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இருக்குது, இங்கே வந்து எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 36 இருக்குது. ஸோ மேலே மல்டிப்ளை பண்ணும்போது எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 36 மைனஸ் எஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 வரும், சரியா. மைனஸ் 4 வரும். ஸோ இப்போது இதுக்கு சிம்பிளிஃபை ஃபர்தராக பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ which is equal to 3/2 எஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது. ஸோ அப்போது மேலே வந்து ஒன்லி 32 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 36 எஸ் ஸ்கொயர் பை 36. அப்போ இந்த 2 போச்சுன்னா என்ன ஆகும், இது வந்து 1 6 16 வரும், ஓகேவா. 16 30 18 48. ஸோ அப்போ ஃபைனலாக என்ன வரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 48 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 36. இதுதான் வந்து நம்மளுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin 3 sin cube 2tயோட வேல்யூஸ். இதுதான் வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin 2t, ஓகேவா.